ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைப்பீங்களா அப்படின்ற மாதிரி தேசிய கட்சி எந்த மாதிரியான கூட்டணி அமைக்க போதும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள்கிட்ட கேட்கும்போது அதிமுக எங்களுடைய விரோதி எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைக்க வாய்ப்புகள் இருக்கா? இல்லைங்க, அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா ஒரு எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக எல்லா கதவையும் திறந்து வச்சிருக்க வேண்டியது அவசியம். என்ன மாதிரி கூட்டணி அமைன்னு சொல்ல முடியும். இப்போ திமுக அணியோட பலம் என்ன? அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக ஒன்றா இருக்குது. அதுக்கு எதிர்க்க ஏதாவது அணி இருக்கான்னா இல்லை. இப்போ எதிர்க்க திமுக எதிர்ப்பு ஓட்டுகளெல்லாம் ஒரு அணி அமைச்சு ஒன்று சேர்க்கணும். அப்போ தான் திமுகவுக்கு ஃபைட் கொடுக்க முடியும். அந்த அணி அமைக்கிறதுனா அதில் அதிமுக முக்கியமான கட்சியாக இருக்கும். ஏன்னா அது திமுக அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் பெரிய கட்சியாக இருக்குது. அப்போ அது யார் கூட கூட்டணி அமைக்கணும்? அது தாவேக்காவோட ட்ரை பண்ணுது. தாவேக்கா ஏகப்பட்ட டிமாண்ட் வைக்கிறாங்க. அந்த டிமாண்டை இவங்களால் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்கள்லாம் அவங்க வைக்கிறாங்க. அப்புறம் எங்களுக்கு 100 சீட் கொடு, உங்களுக்கு 100 சீட் கொடுங்க, எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பிரச்சனைனால இவங்க அதிமுகனால தாவேக்காவை கூட போக முடியுமா இல்லையா டவுட்டாக இருக்குது. அதே சமயம் அதிமுக இருக்கிற வேலுமணி, தங்கமணி போன்றவரெல்லாம் பாஜகவோட நம்ம கூட்டணிக்கு போகலான்னு ப்ரெஷர் பண்ணுறாங்க எடப்பாடிகிட்ட. ஒரு பக்கம் அவங்களுக்கு எடப்பாடிக்கு என்னென்னா, சரி நம்ம ஒரே அடியாக 29 வரையும் பாஜக ஆட்சி மத்தியில் இருக்குது, நம்ம ஒரே அடியாக பாஜகவை பகிர்ந்து போயிட்டா பாஜக நம்ம மேலே ஏதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட்டை விட்டு ஆக்ஷன் எடுத்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. சேர்த்து வச்ச சொத்தை பாதுகாக்கணும் எல்லாரும், அந்த பயம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, பாஜகவோட போகிறதுன்ற மாதிரியான அந்த சைடும் ஒரு கான்டாக்டில் இருந்துகிட்டே இருக்காங்க. அதனால் இப்போ எடப்பாடிக்கு என்னென்னா 2 மனம் வேண்டும்ன்ற மாதிரியா இருக்காரு. ஒரு பக்கம் தாவேக்காவோட போகிறது பெட்டர்னு நினைக்கிறாரு. அதே சமயம் தாவேக்கா வைக்கிற டிமாண்டை பார்த்தா அவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, பாஜகவோட போகணும் அப்படின்னு நினைக்கும் போது அது இமீடியட்டாக முடிவெடுக்க முடியாது, திணறாரு. ஏன்னா பாஜகவோட போனால் அதிமுக தொண்டர்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிற ஒரு கூட்டணி. ஏன்னா 21 அவங்க 2 பேர் போட்டி போட்ட போது அது கூட பாமக இருந்தது. அப்போ தேமுதிக அது கூட இல்லை. அப்படி இருந்து கூட 75 சீட் வரையும் வாங்கினாங்க. அப்போ 10 வருஷம் அதிமுக ஆட்சி, அந்த எதிர்ப்பு 19 படுதோல்வி, அதுக்கப்புறம் 21 தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வச்சு 75 சீட் வாங்க முடிஞ்சது. ஆனால் அதுக்கப்புறம் 24 எலெக்ஷனில் பாஜக அதிமுக தனித்தனியாக நின்றாங்க. ஒரு சீட்டும் 2 பேரும் வின் பண்ண முடியல. ஆனால் சில இடங்களில் 2 பேரும் வாங்கின ஓட்டை கூட்டினா திமுக அணிக்கு மேலே அதிகமான ஓட்டு இருந்தது. அப்போது பாஜக அதிமுக கூட்டணி ஏதோ ஒரு வகையில் அரித்மேட்டிக்கலாக அது ஒர்க் அவுட் ஆகுது ஆக்சுவலாக. ஆனால் தாவேக்காவை பொறுத்த மட்டும் அதோட ஓட் பேங்க் என்னன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னே தெரியாது. அது இது பிரசாந்த் கிஷோரை கேட்டால் 20% வரையும் ஓட்டு இருக்குன்னுவார். அதெல்லாம் யாரும் நம்ப முடியும்? அன்லஸ் நீங்கள் நின்று ப்ரூவ் ஆனால் தான் தெரியும் நமக்கு ஆக்சுவலாக. அப்போது ஒரு ஓட்டு வங்கியில் தங்களை நிரூபிக்காத தாவேக்கா அதை நம்பி 100 சீட் கொடுத்து ஏடிஎம்கே போச்சுன்னா ஏடிஎம்கே கட்சியில் எல்லாம் கேள்வி கேட்பான்ல, அந்த கட்சியே கலகலத்து போயிடும்ல. அதனால் தாவேக்காவை போடுற டிமாண்டெல்லாம் ஏன் ஏற்றுக்கணும்னு அதிமுகவில் எடப்பாடி நினைக்கிறார். அதே சமயம் தாவேக்காவில் கான்டாக்ட் வச்சுட்டே இருக்காங்க. எடப்பாடியோட பையன் பேசிகிட்டே தான் இருக்கார். அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இது முக்கியமான தேர்தல் கிடையாது, நாங்கள் எங்கள் விஜய்க்கு இந்த தேர்தல் போனால் அடுத்த தேர்தல், அதுக்கு அடுத்த தேர்தல், ஏகப்பட்ட வயசு இருக்குது அவருக்கு. எல்லாம் இல்லைங்க, இதில் தோற்றா கூட அவருக்கு நிறைய வயசு இருக்குது. அரசியலில் நிறைய பல காலம் அவருக்கு இருப்பார் அவர். உங்கள் எடப்பாடிக்கு அப்படி இல்லை. அவர் ஏற்கனவே 12 தோல்வி எடப்பாடி ஆகிட்டார், 13 தோல்வி எடப்பாடி ஆகிட்டார். இந்த வாட்டியும் தோற்றாருன்னா அவர் தலைமை பதவியே காலி ஆகிடும். அதிமுகவே சரிவை சந்திக்கும். அதிமுக சரிவை சந்திச்சா அந்த திமுக எதிர்ப்போட்டெல்லாம் எங்களுக்கு தான் வரும். அதனால் உங்களை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நாங்கள் ஏங்க உழைக்கணும்? அப்படி உழைக்கணும்னா எனக்கு 100 சீட் கொடு. நாங்கள் இப்போ பாதி நாள் நாங்கள் சீஃப் மினிஸ்டர், பாதி நாள் நீ சீஃப் மினிஸ்டர், பாதி டேர்ம் நான் சீஃப் மினிஸ்டர், பாதி டேர்ம் நீங்கள் அப்படின்னு ஒத்துக்கிறது தான் வாங்க அப்படின்னு ஒரு பிளாக்கை போட்டு வச்சுட்டாங்க. இவங்களுக்கு என்ன செய்து முடிக்கிறாங்க அதிமுக. அதை மறுக்கிறாங்களே சார். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதெல்லாம் ஓப்பனாக யாராவது சொல்லுவாங்களாங்க? எல்லாம் மறுக்க தான் செய்வாங்க. அவங்க அப்படிதான் கேட்டுக்கோன்னு சொல்லுவாங்களா? இல்ல சார், 2 ஆண்டுன்றதெல்லாம் பாசிபிளா? இதெல்லாம் இந்தியாவில் நடக்காத விஷயமா? எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேசம் நடந்திருக்கு, கர்நாடகாவில் நடந்திருக்கு, பல விஷயங்கள் எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு. நம்ம பாயிண்ட் என்னன்னா, அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி. அவங்க செல்வாக்கு என்ன, அது என்ன எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. தாவேக்காவுடைய டிமாண்ட் அப்படி இருக்கு. இப்போ இவங்களுக்கு என்னன்னா, பார்த்தீங்க வேலுமணி தங்கமணிக்கு என்ன சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, தாவேக்கா நம்பி போகாதீங்க, நம்ம போனால் நம்ம கட்சியே இதாகிடும், அப்புறம் நம்ம பாஜகவோடய இருக்கலாம், நம்ம பாஜகவோட இருக்கலாம், வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, ஒரு டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் நம்ம பாதை பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு
நம்ம ஒரேடியாக பாஜக கைவிட்டால் நமக்கு வேற விதத்தில் ஆபத்துக்கள்லாம் வரும். அதனால பாஜகவோட நம்ம இருக்கலான்ட்டு வேலுமணி தங்கமணி அந்த குரூப்பு டிசைட் பண்ணுது. ஸோ இவர் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிபி சண்முகம், ஜெயக்குமார் போன்றவங்கலாம், கேபி முனுசாமி போன்றவங்கலாம் பாஜகவே கூடாதுன்றாங்க. ஆனால் ஒரு பக்கம் பாஜக வேணும்னு ஒரு குரூப்பு, ஒரு பக்கம் பாஜக வேண்டான்னு ஒரு குரூப்பு. அதனால எடப்பாடிக்கு வந்து கேள்வி கேட்டால் பதில் சொல்றது இல்லை, முடிக்கிறார். இல்லைங்க பாஜகவோட கூட்டணி உண்டா யோசிச்சுட்டு இன்னும் 6 மாசம் இருக்குங்க, 6 மாசம் கழிச்சு சொல்றேன். ஏங்க இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்கல்ல 26 வரையும் கிடையாதுன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு இப்ப அந்த வாய் எங்க போச்சு? ஏன் பயப்படுறீங்க? ஏன் யோசிக்கிறீங்க? இல்ல சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் நேத்திக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, பாஜக வந்து இப்ப தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு கட்சியா மாறிடுச்சு, நாங்க வந்து ஒரு தடத்தை பதிச்சிட்டோம், இப்ப அதிமுகவே எங்க கிட்ட கூட்டணி வேணும்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த அளவுக்கு பாஜக பாஜக ஒன்றும் வளரலைங்க தமிழ்நாட்டில். போன வாட்டி 5 தொகுதியில் நின்னாங்க. எப்போ 19 எலெக்ஷன்ல 4% 5% ஓட்டு வாங்கினாங்க. இந்த வாட்டி நீங்க எவ்வளவு தொகுதியில் நின்னீங்க? 22 தொகுதியில் நின்னீங்க. நீங்க 22 தொகுதியில் நிற்கும் போது 5%லேருந்து 11% போகிறது பெரிய விஷயமா? நம்பர் ஆஃப் தொகுதி அதிகமாக உங்களுக்கு போடுற ஓட்டு அதிகமாகும் இல்லை? அப்போ மொத்த ஓட்டில் நீங்கள் 11% வாங்குறது பெரிய விஷயமா? ஆனால் மக்கள்கிட்ட போய் கட்சி சேர்ந்துருச்சுன்றாங்க. அவங்க சொல்லுவாங்க மக்கள்கிட்ட போய் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, அவங்க கட்சியை அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் 5 தொகுதியில் நின்று 5% வாங்கினதுக்கும் 22 தொகுதியில் நின்று 11% தான் வாங்கியிருக்கீங்க. சரி, இப்போ திமுக அளவுக்கு அதிமுகவும் பெரிய கட்சியா இருந்தது, இப்போ அதிமுக தான் எதிர்கட்சி. அந்த அதிமுக வந்து எங்க கிட்ட காத்துட்டு இருக்கு அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்க. அதிமுக காத்துட்டு இருக்குன்னா அது வந்து உங்க செல்வாக்கை பார்த்து காத்துட்டு இருக்குல்ல, உங்ககிட்ட வேறு அவங்க குடிமை உங்ககிட்ட இருக்கு, வேற விதத்துல நீங்க அவங்களை வந்து பிரச்சனை பண்ணுவீங்கன்னு உங்க தயவை நம்பி இருக்காங்க, அவ்வளவுதான். வேற விதத்துல ஓட்டு வங்கியில எந்த வகையிலும் உதவும். ஓட்டு வங்கியில உதவுங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. இந்துத்துவ ஓட்டு உதவும். பாஜக ஒரு ஹார்ட் இந்துத்துவான்னா அதிமுக ஒரு சாஃப்ட் இந்துத்துவா. ஓட்டு வங்கியில உதவும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பாயிண்ட் என்னன்னா வந்து இப்போ திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள்லாம் இருக்குல்ல, ஆன்டி இன்குமென்சி, அதெல்லாம் மக்கள் நம்பிக்கை பெறணும். இந்த கூட்டணின்னு அமைகிறது அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக வருமானு தெரியாது, வந்தா தேமுதிக, அப்புறம் வந்து ஓபிஎஸ், தினகரன், புதிய தமிழகம், ஏசிஎஸ், இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சு வச்சுக்கோங்களேன். அது வந்து திமுகவுக்கு டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதுல வந்து சந்தேகம் கிடையாது. அப்படி டஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து அப்பதான் வந்து நடுநிலையா இருக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, திமுக மேல ஆன்டி இன்குமென்சி எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் இருக்குல்ல, அவங்க ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் அதிமுக தாவேகான்னு ஒரு அணி அமைஞ்சு வச்சுக்கோங்க, அதுல வந்து எந்த கட்சிகள் வரும்னு சொல்ல முடியும், பாமக கூட போலாம் சொல்ல முடியாது. அது போனா அதுவும் வந்து டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அங்க என்ன பிரச்சனைனா, அப்போ வந்து சீமான் ஒரு அணி, அதிமுக தாவேகா ஒரு அணி, பாஜக ஒரு அணி, இப்படி இருக்கும். 3 அணியா பிரிஞ்சிடும். சீமான், தாவேகா, அதிமுக, பாஜக பிளஸ் திமுக ஒரு 4 முனை போட்டியா போயிடும். 4 முனை போட்டியில திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் 3ஆ பிரிஞ்சிடும். ஆக்சுவலா சப்போஸ் அதிமுகவும் பாஜகவும் சேரல, இல்லை அதிமுகவும் தாவேகாவுமே சேரல வச்சுக்கோங்க, அப்போ எதிர்க்கே 4 அணி இருக்கும். பாஜக திமுகவை சேர்த்து 5 முனை ஆயிடும் அது ஆக்சுவலா. அதனால எடப்பாடியோட பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, கூடிய மட்டும் திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகளை சிதறாம ஒன்று சேர்க்கறதுக்கு நம்ம ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படின்றது. அந்த கூட்டணி தாவேகாவோட கூட்டணியா அல்லது பாஜகவோட கூட்டணியா? தாவேகாவோட கூட்டணி அமைச்சா அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில பங்கு, முதல்வரில் பங்கு, எல்லா விஷயம் இருக்கு. பாஜகவோட கூட்டணி அமைச்சா முதல்வர் எடப்பாடின்னு பாஜக எழுத்துப்பாங்க. அண்ணாமலை என்னோலாம் பேசுறது தவம் இருக்காங்க, எங்க கூட வரத்துக்கு தவம் இருக்கு. உங்க ஓட் பர்சன்டேஜ் ஏறித்துன்னு யார் சொன்னா? 5 இடத்துல போட்டி போட்டு 5% வாங்கினதுக்கும் 22 இடத்துல போட்டி போட்டு 11% வாங்கினதுக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்கு? நீங்க 39 போட்டி போட்டா இன்னும் 5% கூடயே வாங்கியிருப்பீங்களா? நீங்க நம்பர் ஆஃப் பிளேசஸ் போட அதிகமாகும். நீங்க அதுவும் பார்லிமெண்ட் தேர்தலில் மோடியோட தலைமைக்கு நம்பிக்கை வச்சு நிறைய பேர் போட்டுக்கலாம். எண்ணிக்கை ஏற ஓட் பர்சன்டேஜ் அதிகமாகும். அது ஒன்றும் செல்வாக்கு வளர்ந்ததுன்னு கிடையாது. உங்க உண்மையான செல்வாக்கு இப்போ வரப்போற எலெக்ஷன் தான் தெரியும். நீங்க தனியாக நின்று பாருங்க. பாஜக மட்டும் தனியா எலெக்ஷன்ல, இந்த பார்லிமெண்ட் சட்டமன்ற எலெக்ஷன்ல பாஜக நிக்க சொல்லுங்க, அது கூட்டணியோடய கூட நிக்க சொல்லுங்க. அதிமுக இல்லாத ஒரு கூட்டணியோட நிக்க சொல்லுங்க, அது வாங்குற ஓட்ட பாருங்க சார். ஆனா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கன்ஃபியூஸ்டா இருக்காரு. எந்த கூட்டணி அப்படின்னு கேட்டா 6 மாசம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்போ இன்றைக்கு பாத்தீங்கன்னா திட்டவட்டமா நாங்க பாஜக கூட கூட்டணி வைக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதை பார்க்கும்போது அப்போ அவர் நீங்க மறைமுகமா பாஜக மேல பயம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்களா, அப்ப அதெல்லாம் இங்க தகர்த்துட்டாரு. பயம் இருக்கதாங்க செய்யுது. கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. இப்பதானே சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி தான் சொன்னாரு. அப்ப நடுவில் திடீர்னு பல்ட்டி அடிச்சாரு. திருப்பி மாத்துவாரு. இதெல்லாம் மாறக்கூடிய அரசியல் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அப்ப தாவேகா வந்து நாங்க யார் கூடயுமே கூட்டணி இல்லன்னு சொன்னதும் மாறும். அதுவும் மாறும். எதுவுமே மாற்றம் ஒன்றே மாறாது, எல்லாமே மாறும். இதை பாலிடிக்ஸ்ல இருந்து என்ன தெரியுமா, எப்படி வெற்றி பெற போறோம்ன்றதான் முக்கியம். உங்களோட சேர்ந்தா நான் வெற்றி பெறுவேனா, இவரோட சேர்ந்தா வெற்றி பெறுவேனா, நாங்கள் உன்னோட சேர்ந்தா உங்களுக்கு எந்த ஏரியா நான் வெற்றி பெறுவேன், இல்லை இவர் இல்லாத இவர் கூட இன்னும் யார் யாரை சேர்த்தா அந்த ஏரியா நான் வெற்றி பெறுவேன். வட மத்திய மாவட்டங்களில் நான் பாஜக அதிமுக பாஜக போருமா, பாமக வேண்டி இருக்கு. சரி, தெற்க கொஞ்சம் மதுரை, விருதுநகர் அந்த சுத்தோட்டாரத்தில் தேமுதிக இருந்தால் பெட்டராக இருக்கும், மேற்கு மாவட்டங்கள்லையும் இருக்கும், அப்போ அவங்கள சேரு.
இப்படி தானே ஒர்க் அவுட் பண்ணியானோ. இதில் வந்து ஜெயிக்கிறது தான் முக்கியமே தவிர உங்களுக்கும் எனக்கும் கருத்து ஒற்றுமை இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எனக்கும் கொள்கை ஒற்றுமை இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த தேர்தலில் தொகுதி உடன்பாடு, என்னோட ஓட்டு உனக்கு வரணும், உன்னோட ஓட்டு எனக்கு வரணும், நம்ம வின் பண்ணணும். அந்த பாயிண்ட்ல யார் வேணால் யார் கூட சேருவாங்க. இந்த அணி பக்காவாக செட் ஆயிடுச்சு திமுக அணி. அது இப்போ அந்த மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு, நிதி கொடுக்காது இருக்கிறது, இந்த மறுசீரமைப்பு, இதெல்லாம் வந்து இவங்களை இன்னும் ஒன்றுபடுத்திடுது. இவங்களை திமுக அணியை ஒன்றுபடுத்திடுது. இதுலேருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு, வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள். இங்கே வந்து இன்னும் அணியே ஒன்றுபடாத இருக்குது, எல்லாம் தனித்தனியாக உட்காந்துருக்காங்க. இங்கே 5-6 சீஃப் மினிஸ்டர் உட்காந்துருக்காங்க எதிர்க்க. அவங்க எப்படி ஒன்று சேர போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ அவங்களுக்குள்ள பலவீனம். ஸோ அந்த எடப்பாடிக்கு ஒரு பெரிய சவால் காத்துட்ருக்கு. இன்னைக்கு சொல்லலாம், அவர் நேற்று அண்ணாமலை சொன்னார்ல தவா இருக்காங்கன்ட்டு, அதுக்கு ரியாக்ஷனாக இன்றைக்கி எடப்பாடி சொல்லியிருப்பார் நாங்கள் பாஜகவோட இல்லைன்னு. அது எடப்பாடி சொன்னாரா வேறு யார் சொன்னாரா தெரியாது, யார் சொன்னாலுமே தெரியாது. எல்லாமே மாறக்கூடியது தான், எதுவுமே மாறாதது கிடையாது. இன்னும் தேர்தலுக்கு 12 மாதம் இருக்கிறதுனால அந்த நேரத்தில் எல்லாம் டிசைட் பண்ணுவோம். சார், இப்போ கொள்கையை பொறுத்த வரைக்குமே பாஜக வந்து தமிழகத்தில் தனித்து விடப்பட்ட கட்சியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து மும்மொழி கொள்கையும் சரி, தொகுதி மறுசீரமைப்பிலுமே வந்து அவங்க கூட கூட்டணியில் இருந்த பாமகவே எதிர்கருத்து தான் வைக்கிறாங்க. அப்போ இந்த நிலையில் 2026 பாஜக தனித்து விட வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அவங்க கூடிய மட்டும் இந்த அதிமுகவை இழுக்க பார்ப்பாங்க. அதிமுகவை ஏதோ ஒரு வகையில் அவங்க இழுத்து பிடிக்க பார்ப்பாங்க. அவங்க அதையும் தாண்டி அவங்க போவாங்களான்னு தெரியாது. ஏன்னா அது வந்து சிக்கலான விஷயந்தான் எடப்பாடிக்கு. அவருக்கு வெற்றியை காமிச்சே அவனும் வரப்போகிற தேர்தலில். ஏன்னா இல்லாட்டி அவருடைய தலைமைக்கு ஆபத்து வந்துடும். அதனால் அவர் வந்து ரொம்ப கூட்டணியை வந்து கவனமாக வந்து பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. தேமுதிகவுக்கு எம்பி சீட் இல்லைன்னு சொல்லிட்டு அதை முறைச்சுட்டாரு. இப்போ அவங்க வந்து விலகி போயிட்டாங்க. அவங்க வந்து இப்போ அதிமுக அணியில் வருவாங்களான்றது கேள்விக்குறியாக இருக்குது. பாமகவுக்கு அன்புமணிக்கு எம்பி போஸ்ட் கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் மூவ் பண்ணிட்டார், காயினை போட்டு அவங்கள நம்ம இழுக்கலான்னு பார்க்குறாரு. அது இனிமேல் வரப்போகிற காலத்தில் அதுவும் பண்ணுவாரால் அதுவும் ஏமாற்றிடுவாரான்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும் நம்ம. ஸோ அதனால் அவரை பொறுத்த மட்டும் அது இந்த வரப்போகிற தேர்தல் 26 தேர்தல்ன்றது எடப்பாடிக்கு வாழ்வா சாவா தேர்தல். அந்த வாழ்வா சாவா தேர்தலில் அவர் எப்படிப்பட்ட கூட்டணி அமைக்கிறார்ன்றதை பொறுத்து அவருடைய வெற்றி இருக்குது. ஆக்சுவலாக அது பாஜகவோட சேர்ந்து அமைச்சார்னாலும் ஒரு வாய்ப்பு இருக்குது, தாவேகாவோட சேர்ந்து அமைச்சாலும் ஒரு வாய்ப்பு இருக்குது. தாவேகாவோட டிமாண்ட் அதிகமாக அதிமுகவில் அந்த டிமாண்டை வந்து ஈடுகட்ட முடியாத இருக்குது, அதை செயல்படுத்த முடியாத இருக்குது. அதனால் பாஜகவோட போகிறது பெட்டர்ன்ற ஒரு பாயிண்ட்டு அதிமுகவில் இருக்கிற தலைவர்களுக்கு இருக்குது. இன்றைக்கி மறுக்கலாம், நாளைக்கு ஒன்று சேரலாம், நாளைக்கு வேறு மாதிரி போகலாம். மறுத்துட்டார்ல, அப்போ பாஜகவை தைரியமாக எதிர்க்கணும்ல. வரப்போகிற காலத்தில் பாருங்கள், பாஜகவை பற்றி எதுவுமே பேச மாட்டார், வாயை மூடிட்டு இருப்பார். ஓகே, இப்போ தாவேகாவும் கேம்ல இருக்கிற நிலையில அவங்க தனித்து போட்டியிடுறது நல்லதா இல்ல அதிமுக கூட போட்டியிட்டு நல்லதா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலும், இவங்க டிமாண்ட் வைக்கிறதுனால அது அதிமுகவுக்கு எந்த வகையில பாதிப்பா இருக்கும்? ஒருவேளை அதுவே அவங்களுக்கு ஒரு வெற்றியா அமையலாம், திமுகவுக்கு ஒரு டஃப் காம்படிட்டர்ஸா 2 கட்சிகளும் அமையலாம் இல்லையா? ஏன் அது வந்து அது சாத்தியம் இல்லாம இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. இல்லை, அதாவது வந்து தாவேகா தனியாக போனால் அது வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுங்க. அதிமுகவோட சேர்ந்தா திமுக அன்னைக்கு டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம், அது இல்லை, சந்தேகம் இல்லை. பட் ஆனால் அவங்க டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. இப்போ தான் வந்து கட்சி வந்திருக்கு, என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியாது. எடுத்த உடனே அதிமுக போயிட்டு நீங்க எனக்கு முதல்வர் பதவி 100 இடங்கள்லாம் கொடுங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? சார், டஃப் தான் கொடுக்க போறாங்க அப்படின்றப்போ அந்த இடத்துல அவங்க கேட்கக்கூடிய டிமாண்டும் நிறைவேற்ற போக முடியாது. பட் ஆனா ஒரு எலெக்ஷன் ஓட் பேங்க் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப அதை ஏன் அவங்க அந்த ஏத்துக்கூடாதுன்றீங்களா? அதிமுக அதை ஏன் ஏத்துக்கூடாது? அதிமுக தாவேகாவோட டிமாண்ட் ஏத்துட்டாங்கன்னா அதிமுக கட்சிக்குள்ள குழப்பம் வந்துடும்ல. 100 இடத்த நீங்க அவனுக்கு கொடுத்தீங்கன்னா இங்க இருக்கிற கட்சிக்காரெல்லாம் சும்மா இருப்பானா? கட்சி அடமானம் வச்சிட்டீங்க, நேற்று வந்த கட்சிக்கு அடமானம் வச்சிட்டீங்க கேள்வி கேட்க மாட்டானா? அதனால இவங்க எடப்பாடிக்கு ரொம்ப சிக்கலான விஷயம். அதான் சொல்றேன், எடப்பாடி ரொம்ப என்ன சொல்ற டெலிகேட்டான ஏரியாவில் நிற்கிறார். அவர் வந்து இந்த எதிர்காலன்றது அவருக்கு வந்து ஒரு கேள்விக்குறியா மாறி இருக்கு. எதிர்காலம் இப்போ எடப்பாடி அவர்களுக்கு மட்டும் கேள்விக்குறியா மாறி இருக்கா, இல்ல அதிமுக கட்சிக்கே கேள்விக்குறியா? எடப்பாடிக்கு கேள்விக்குறியா மாறி இருக்கு. ஏன்னா அதிமுக கட்சி இணையணும்னு பலர் விரும்புறாங்க. இணைப்புக்கு தடையாகவும் எடப்பாடி இருக்காரு. அதனால சப்போஸ் கட்சி இன்னொரு தோல்வியை சந்திச்சுன்னா எடப்பாடியை வெளில வச்சுட்டு மற்றவங்களாம் உள்ள வருவாங்க. கட்சியில வந்து ஒரு பெரிய குழப்பம் வரும். அங்க வந்து எடப்பாடியை வெளியில போக சொல்லிட்டு புதிய தலைமையை கொண்டு வருவாங்க. அப்போ தினகரன், சசிகலா, ஓபிஎஸ்லாம் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. தோல்வி வந்து அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கும். எத்தனை தோல்வியை நீங்க தாங்க முடியும்? இதுதான் கடைசி தேர்தல். தொண்டர்கள் வந்து நிர்வாகிகள் வந்து எடப்பாடிக்கு கொடுக்குற கடைசி சான்ஸ் இதுதான். இந்த தேர்தலில் அவர் தோத்தாருன்னா இனிமேல் அவர் தலைமை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால அவர் வெற்றி பெறத்துக்கான வழியை பார்க்கணும். ஓகே சார், இப்போ கூட்டணியில வந்து இப்போ ஏற்கனவே அதிமுக வந்து மீண்டும் இணையறாங்க அப்படின்னா அந்த இணைவு போறது வந்து ஓபிஎஸ் அவர்களே திட்டவட்டமா சொல்றாரு, தேசிய கூட்டணியில தான் இணையணும் அப்படி நாங்க அதிமுக இணைஞ்சா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுதான் நல்லதுன்னு கூட சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவரை பொறுத்த மட்டும் அவர் பாஜகவோட தான் இருக்காரு. அவரு பாஜக ஓபிஎஸ் அவர்கள், ஓபிஎஸ் தினகரன் இப்போ பாஜக கூட தான் இருக்காங்க. அதனால வந்து நாளைக்கு வந்து சப்போஸ் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சு வச்சுக்கோங்க, அப்ப எடப்பாடிக்கு வந்து அது ஒரு உறுத்தலா இருக்கும். அவங்கள வந்து கட்சியில சேர்க்க முடியாது. அவங்க எப்படி அவங்க போட்டி போடுவாங்க? அவங்க பாஜக ஆதரவாளர் இருக்காங்க, பாஜக அவங்களையும் கழட்டி விட முடியாது, ரொம்ப நாள் கூடயே இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பாஜக என்ன மாதிரி டீல் பண்ணுவாங்கன்னா, எங்கள் தாவணி சின்னத்தில் போட்டி போடுங்க,
இல்லை சுயேட்சையாக போட்டி போடுங்க. எப்படி ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக போட்டி போட்டார்ல ஓபிஎஸ், அதே மாதிரி சுயேட்சையாக போட்டி போடுங்க, நாங்கள் ஆதரவு தரோம்னு சொல்லிட்டு இப்ப போவாங்க. பாஜக கூட அதிமுக வந்து இணைஞ்சு அது தமிழகத்துல சாத்தியமா? அது அவங்களுடைய அரசியலுக்கே முரணா அமையாதா? அரசியலுக்கு முரணா அமையாதெல்லாம் இப்போ திமுக பாஜகவோட கூட்டணி அமைச்சு 99ல் அப்போ எல்லாரும் கேள்வி கேட்டாங்களா அந்த முரணா அமைஞ்சுதான் 10 நிபந்தனைகள்லாம் கையெழுத்து வாங்கி அதாங்க. தான் பண்ணணும்ன்றாங்க. அப்போ இவங்களும் சொல்லுவாங்க இந்த மும்மொழி கொள்கை இந்த கொள்கை இந்த மாதிரி ஒரு அடிப்படையான சில திட்டங்கள் போட்டு இதை வந்து எங்கள் அதிமுகவுடைய தனிப்பட்ட கொள்கைகள், இதில் எங்களுக்கும் உடன்பாடு கிடையாது, அதனால் இதில் நாங்கள் எதிர்ப்பு நிலை தான் வச்சுருக்கோம், இந்த அடிப்படையில் தான் நாங்கள் கூட்டணிக்கு வரோம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஒப்பந்தத்தை விட்டு கைது வாங்க போகிறாங்க. இதில் என்னங்க இருக்கு? வெற்றி பெறணுன்றத நோக்கம். கூட்டணி அமைக்கிறது யாரோட கூட்டணி அமைச்சா வெற்றி பெற முடியும்? பாஜகவுக்கு டெஸ்பிரேட்டாக இருக்காங்க, ரொம்ப அவங்க விரக்தியாக இருக்காங்க, 4 இடத்த 10 இடமா மாற்றணும்னு பார்க்குறாங்க. அவங்க தனியாக அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சா அதை மாற்றத்துக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால் திமுகவை நீங்கள் டஃப்பாக எதிர்கொள்ளணும்னா அதிமுக இருக்கிற ஒரு அணி தான் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ அதிமுக யார் கூட இருக்குது? தாவேக்காவோட இருக்கா பாஜகவோட இருக்கா தான் இங்கே பிரச்சனை ஆக்சுவலாக. ஸோ அது தாவேக்காவோட இருக்கிறதுல பிரச்சனையை தான் நான் சொன்னேன் உங்ககிட்ட. பாஜகவோட இருக்கும்போது பிரச்சனை கிடையாது, எடப்பாடியே முதல்வர் கேண்டிடேட்னு பாஜகவை ஒத்துக்கும். ஆனால் அது வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பல விஷயங்கள் தமிழ்நாடு நலன்களுக்கு விரோதமாக பாஜக இருக்கிறதுனால அது இந்த கூட்டணி அஃபெக்ட் பண்ணுமானா, இந்த கூட்டணி ஃபைட் பண்ணுறதே இந்துத்துவ ஓட் பேங்க்ல தான் ஃபைட் பண்ணுறாங்க. இந்துத்துவ ஓட் பேங்க், அந்த இந்துத்துவ ஓட் பேங்கை கன்சாலிடேட் பண்ணுறது தான். அதை கன்சாலிடேட் பண்ணுறதுல இவங்க ஒரு ஏடிஎம்கே ஒரு சாஃப்ட் இந்துத்துவா, பாஜக ஒரு ஹார்டு இந்துத்துவா. ஸோ அதனால் இந்துக்கள் ஓட்டை கன்சாலிடேட் பண்ணுறது அந்த முறையில் போய் கன்சாலிடேட் பண்ணுவாங்க. அது 21ல் அவ்வளோ பிரச்சனை இருந்து கூட 75 போய் வாங்கினாங்க. இப்போ திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்போது இன்னும் நிச்சயமாக அந்த ஓட்டுக்களை திமுக எதிர்ப்பு வாங்க முடியும்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதுவும் ஒரு நல்ல கூட்டணியாக தான் அமையும். திமுக பாஜக கூட்டணியும், திமுக தாவேகா அதிமுக பாஜக கூட்டணி நல்ல கூட்டணி தான் அமையும், அதிமுக தாவேகா கூட்டணி நல்ல கூட்டணி தான் அமையும். ஆனால் அது எப்படி அமைக்கிறாரு எடப்பாடின்றது தான் இங்கே கேள்விக்குறி. ஓகே சார், சமீபத்தில் மூட் ஆஃப் நேஷன்ஸ் கருத்து கணிப்பு வந்து வெளியானது. அதில் வந்து அதிமுகவுக்கு 3% குறைய போகுது நாடாளுமன்ற தேர்தலுடைய அடிப்படையில் அந்த ஒரு கருத்து கணிப்பு வந்து நடந்திருந்தது. அதில் அதிமுகவுக்கு 3% குறையுது, பாஜகவுக்கு 3% அதிகரிப்பதாகவும் திமுகவுக்கு 5% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அடிப்படையில் சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த ஒரு கருத்து கணிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இதெல்லாம் வந்து கருத்து கணிப்பாக அப்படியே கருத்து கணிப்பாக விட்டுறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அக்யூரேட்டாக நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஆனால் திமுகவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு என்னென்னா அந்த அவங்களுடைய சமூக நலத்திட்டங்கள் காரணமாக அந்த குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் போடுறது, அப்புறம் உரிமை தொகை கொடுக்கறது, இலவச பஸ் பயணம், அப்புறம் நான் முதல்வர் திட்டம், அப்புறம் கல்லூரி பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, கல்லூரி பசங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு டெடிகேட்டட் ஓட் பேங்கை வந்து உருவாக்கியிருக்கு. டெடிகேட்டட் ஓட் பேங்க்னா ஒரு கமிட்டட் ஓட் பேங்கை உருவாக்கியிருக்கு. அதனால் அவங்களுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஏறி இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு எதிராக இருக்கிற விஷயங்களும் இருக்குது. பாலியல் குற்றங்கள் அல்லது கள்ளச்சாராயம், இல்லை போதை மருந்து, இல்லை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இருக்கிறது, அதெல்லாம் அவங்களுக்கு எதிரான விஷயமா இருக்குது. அது 2 விதத்துலேயும் அவங்களுக்கு இருக்குது, ஆதரவும் இருக்குது எதிர்ப்பும் இருக்குது. இந்த எதிர்ப்பை எப்படி கன்சாலிடேட் பண்ணுறது தான் இப்போ எதிர்கட்சிகளுடைய கவலையாக இருக்குது. ஆதரவு கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு அந்த கூட்டணி பலமாக இருக்குது, எதிர்ப்பு எப்படி கன்சாலிடேட் பண்ணுறது தான் இருக்குது. அதனால் வந்து பாஜகவுடைய ஆதரவு கூடியிருக்கா இந்த 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 மாதிரி கருத்து கணிப்புலாம் நம்ம நம்ப வேண்டாம். ஏன்னா எல்லாமே பெரும்பாலான கருத்து கணிப்புகள்லாம் பெரும்பாலும் இந்த பாஜக உருவாக்குற கருத்து கணிப்புகள் தான் பெரும்பாலும். அவங்க தான் டெல்லியில் உட்காந்து இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க தான் ஒப்பீனியன் உருவாக்குறதுக்கு பல்வேறு பேரில் பல்வேறு விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க. அதனால் இதை நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, கருத்து கணிப்பாகவே எடுத்துன்னு போகிறது பெட்டர். நான் சொன்ன மாதிரி திமுகவுக்கு ஒரு டெடிகேட்டட் ஓட் பேங்க் உருவாயிருக்கு, பெண்கள் ஓட் பேங்க்லாம் உருவாயிருக்கு. ஆனா இப்போ திமுகவை வந்து பெண்கள் ரீதியா தான் விமர்சிக்கிறாரு. இப்போ விஜய் அவர்கள் விமன்ஸ் டே பெண்கள் ஓட்டை அவங்க வாங்குறதுனால தான் இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. பெண்கள் உரிமையை தொகை கொடுத்து 1.25 கோடி பெண்கள் ஓட்டு வாங்குறாங்க, இலவச பஸ் பெண்கள் வாங்குறாங்க. அதனாலதான் இந்த பாலியல் குற்றச்சாட்டு எடுத்து பெண்களுக்கு எதிராக அந்த கவர்மெண்ட் இருக்குன்னு இந்த விஷயத்தை வைக்கிறாங்க எதிர்கட்சிகள். அது எவ்வளவு தூரம் சார் இன்னைக்கு நம்ப மாட்டீங்க, மகாராஷ்டிராவில் வந்து போன வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 14,000 பேரை வந்து இந்த பாலியல் குற்றங்களுக்காக போதை மருந்துக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 4,200 கோடி போதை மருந்து பிடிச்சிருக்காங்க. அங்கே யார் ஆளுறதுங்க? பாஜக கூட்டணி தான் ஆளுது. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் இதாங்க நிலைமை. இந்தியா முழுக்க இந்த போதை மருந்து இருக்கு, இந்தியா முழுக்க பாலியல் குற்றம் இருக்கு. எங்கே தான் பாலியல் குற்றம் நடக்கல? இப்போ ஹரியானாவில் என்ன நடந்தது? ஒரு பொண்ணை வந்து இப்போ கட் பண்ணி ஒரு சூட்கேஸில் போட்டு தூக்கி போட்டு நல்ல தூரம் போட்டால, ஓரத்தில் போட்டு போயிட்டால, எல்லா இடத்துலையும் நடக்குது. ஏதோ ஒரு குற்றம் நடந்து தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து அந்த குற்றம் நடக்குதுன்னு சப்போர்ட் பண்ண முடியாது. ஆனால் கவர்மெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுது, கவர்மெண்ட் எப்படி ஆக்ஷன் எடுக்குது, அதுதான் பார்க்கணும். ஆக்ஷன் எடுக்கிறாங்களா சார்? ஆக்ஷன் எடுக்கிறாங்க, எடுக்காது இருக்க முடியாது இல்லை. எல்லா குற்றத்துலையும் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல்லையும் எடுக்க தான் செய்கிறாங்க, வழக்கு நடக்க தான் போது, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் உண்மை விஷயங்கள் வெளில வருமானதை பொறுத்து இருந்து பார்க்கணும். நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து நீங்கள் எந்த குற்றவாளியும் நீங்கள் காப்பாற்ற முடியாதுங்க. காப்பாற்றினா நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிடுவீங்க. அதனால் கவர்மெண்ட் எக்ஸ்போஸ் ஆகிடும்.
அதனால் கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நீங்கள் தள்ளி போட்டீங்க, நீங்கள் ஐடிஎம்கே ஆக்ஷன் எடுக்கலை, அதுக்கப்புறம் தான் சிபிஐக்கு போக வேண்டிய அவசியம் வந்தது. அதனால் நீங்கள் ஆக்ஷன் எப்படி எடுக்கிறீங்களோ, நம்ம குற்றம் நடக்காத பாதுகாத்துக்கு பார்க்கணும்னு சொல்ல முடியாது. குற்றம் சமுதாயத்தில் நடக்க தான் செய்யும். அதை என்ன கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்குதுன்றத அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கணும் ஆக்சுவலாக. ஸோ இவங்க சொல்லலாம், எதிர்கட்சிகள் வந்து கண்டிப்பாக இந்த பிரச்சாரத்தை வைப்பாங்க. ஏன்னா கூட விமென்ஸ் டே அன்னைக்கு அது ஒரு வீடியோவை காணொலியாக வெளியிட்டிருக்கிறாரு, விஜய் வெளியிட்டிருக்கிறாரு. இல்லை, விஜய் வெளியிடலாங்க, நான் வேணாம்னு சொல்ல. நான் சொல்கிறது என்னென்னா, இந்த கவர்மெண்ட்டுக்கு பெண்களுடைய ஆதரவு அதிகமாகிட்டு இருக்கிறதுனால அந்த பெண்கள்கிட்ட இந்த இமேஜை டேமேஜ் பண்ணணும் இந்த விஷயத்தை எதிர்கட்சிகள் கையில் எடுக்கிறாங்க. அதில் இவங்க எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆவாங்க ஆக மாட்டாங்கன்றத தேர்தல் தான் சொல்லணும். ஓகே சார், பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்கிறது சிக்கலும் இருக்கு, அதுல நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு. அதாவது அதிமுகவுக்கு சாதகமா அமையறதுக்கான விஷயங்கள் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா மக்கள் மத்தியில போய் எப்படி சேரும்? ஏன்னா நான் அதான் கேட்டிருந்தேன், தமிழக அரசியல்ல அவங்களுடைய அதிமுகவினுடைய நிலை என்ன ஆகும் கூட்டணி அமைச்சா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி ஓட் பேங்க் ஒன்று இருக்குது. அதுதான் திமுக அணியோட பலமாக இருக்குது. அதுதான் ஆக்சுவலாக அது பெரும்பாலும் மைனாரிட்டி ஓட் பேங்க்கு ப்ளஸ் பட்டியலின ஓட் பேங்காக இருக்கும் வச்சுக்கோங்களேன். அது அவங்களுக்கு ஒரு சாலிடாக போயிட்டுருக்கு. அந்த ஓட்டில் வந்து ஒரு பிரச்சனை உண்டு பண்ணணும் தான் சீமானும் விஜயும் உள்ளே இறங்கியிருக்காங்க. அந்த திமுகவுக்கு போகிற அந்த ஓட்டை எடுக்கணும். விஜயும் அப்படிதான் இறங்கியிருக்காங்க. ஆமாம், விஜயும் அது மாதிரி தான், கிட்டத்தட்ட அது மாதிரி தான். அவர் அதை குறிவிச்சு தான் அவர் வர்றார். நேற்றெல்லாம் இஃப்தார் விருந்தெல்லாம் நடத்திட்டாரு நேற்று. ஸோ அதை குறிவிச்சு தான் அவர் போகிறார். திமுகவுக்கு போகிற அந்த ஓட்டு தடுக்கணும். இதுக்கு பின்னாடி பாஜக இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சீமான் சமீபத்தில் பேசுகிறதெல்லாம் பார்த்தா பாஜக பின்னாடி இருக்குன்னு தெரியுது. ஆனால் விஜய் விஷயத்தில் இன்னும் பாஜக பின்னாடி இருக்கான்னு தெளிவாக தெரியல. ஆனால் திமுகவுக்கு போகிற ஓட் பேங்கை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை அவங்க இறங்கியிருக்காங்கன்னு மட்டும் தெளிவாக தெரியுது. ஸோ அந்த மைனாரிட்டி ஓட் பேங்க்கு அந்த திமுகவுக்கு போகிறத தடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அது வரப்போகிற எலெக்ஷன் தான் முடிவு பண்ணும். ஸோ இங்கே ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி ஓட் பேங்க் ஒன்று இருக்கிறதுனால அதிமுக பாஜக கூட்டணி எடுபடுமான ஒரு கேள்வி இங்கே வருது இல்லை. அது இவங்க இந்து ஓட்டை கன்சாலிடேட் பண்ணுவாங்க. அதுதான் 21 எடுபட்டது. இவங்க அப்படி இந்து ஓட்டை கன்சாலிடேட் பண்ணால் கூட அதையும் மீறி ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி ஓட்டு இங்கே இருக்குது. அவங்க ஓரளவுக்கு மேலே தமிழ்நாட்டை இந்து ஓட்டை கன்சாலிடேட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு பண்ணுவாங்க, அதாவது ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஓரளவுக்கு டஃப் ஃபைட் கொடுக்குற அளவுக்கு பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே கொடுக்குற அளவுக்கு அந்த இந்துத்துவ ஓட் பேங்கை கன்சாலிடேட் பண்ணுவாங்க. ஆனால் வெற்றி பெற வைக்கிறது என்னவோ ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி ஓட் பேங்க் தான் வெற்றி பெற வைக்கிறது டிஎம்கேவை. அது இங்கே அதிகமாக இருக்குன்றதான் முக்கியமான பாயிண்ட் ஆக்சுவலாக. ஓகே சார், தமிழகத்தினுடைய 2026 தேர்தலை ஒட்டி பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.